முதிர்கண்ணி தொடரை பற்றிய உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நான் உங்க ஆதிரா. இன்னைக்கு பெரிய சம்பவம் காத்திருக்கு. மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க. பின்னாடி வந்தீங்க கல்ல கொண்டு எரிஞ்சு மண்டைய உடைச்சு போட சொல்லிட்டேன். கல்ல கொண்டு எரிஞ்சு மண்டைய உடைச்சிருவியா? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டிடுவேன். பக்கத்துல தான் கல்லு கிடக்கு, கல்ல கொண்டு எரிஞ்சிருவேன். என்ன ஒழுங்கா நிம்மதியா போக விட போறீங்களா இல்லையா? கொழுப்ப பத்தியா? கல்ல கொண்டு எரிவியா? எங்க எரி பாப்போம். வேண்ட தாயே, இவ எரிஞ்சாலும் எரிஞ்சிருவா. பாரு, சொன்னா கேளு. உனக்கு வெயில் ஒத்துக்கிடாது, நான் கொண்டு விடுதேன். இல்ல வீட்டுக்குள்ள போ. அட்டம் புடிச்சுக்கிட்டு இருக்காத. நான் யாரு உனக்கு தெரியும்ல? தூக்கிட்டு போயிரு. ஒழுங்கு வண்டியில ஏறு. தூக்கிட்டு போறீங்களோ? தூக்கிட்டு நீங்க தூக்குற வரைக்கும் என் கையில புளியங்காய் பறிச்சிட்டு இருக்கோம். அதுக்குள்ள கல்ல எடுத்து உங்க மண்டைய உடைச்சிருவேன். உன்கிட்ட எல்லாம் என்னடி பேச்சு? இரு வாரேன். நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போய் நியாயம் கேட்க போறேன். ஓ, நியாயம் கேட்க போறீங்க? அதுக்குத்தான் அம்மையார் இவ்வளவு மும்பரமா கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமா, இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நிப்பாட்டியே ஆகணும். அது நடக்காது. நடத்தி காட்டுவா இந்த ஆதிரா. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீ என்னதான் பண்ணாலும் சரி, நம்ம கல்யாணம் நடக்கும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை, புரியுதா? என்ன மீறி ஏன் கல்யாணம் எப்படி நடக்குன்னு நானும் பாக்குறேன். சரி, பார்க்கலாம். உனக்கும் எனக்கும் கல்யாணம் எடுக்கிறத யாராலும் தடுக்க முடியாது, புரியுதா? ஒழுங்கா வீட்டுக்குள்ள போ. ஏன் கல்யாணத்தை தீர்மானம் பண்ணதுக்கு நீங்க யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியாது. சரி, வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடும். வீட்டுக்குள்ள போ. முடியாது, நான் பாட்டி வீட்டுக்கு போறேன். பிடிவாதம் பண்ணாம ஒழுங்கா வீட்டுக்கு போ. தொலைச்சிரும் தொலைச்சி. என்ன பண்ணாலும் சரி, நான் இன்னைக்கு போய் பாட்டிட்ட நியாயம் கேட்க போறேன். பாட்டி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க தானே. அவளை பெண்ணுன்னு யாரு போய் நின்னாலும் அவங்களுக்கு உதவி செய்யறவங்க தானே. ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? என் மனசுல இருக்க காயத்துக்கு அவங்க மருந்து கொடுக்க மாட்டாங்களா? நிச்சயமா இந்த திருப்பி என் பக்கம் நியாயம் இருக்குது. இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நிப்பாட்டி ஆகணும். எனக்கு இந்த கல்யாணத்துல ஒரு துளி கூட விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணுனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த வாழ்க்கை வாழ நான் விரும்பல. என் மனசுல இப்ப நீங்க ஒரு துளி கூட இல்ல. உங்களை எனக்கு பிடிக்கல. பிடிக்காத ஒருத்தர் கூட என்னால வாழவே முடியாது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்லி பார்த்தேன். என் மனசுல இருக்க வலி இங்க யாருக்குமே புரியல. ப்ளீஸ் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்களை பிடிக்கல, பிடிக்கல, பிடிக்கவே இல்லை. ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். என்னையாவே இருக்க விட்டுருங்க. ஆதிராவே இருந்துட்டு போறேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. எனக்கு கஷ்டப்படுத்தாத ஆதிரா. நான் எது செஞ்சாலும் உன் நன்மைக்கு தான் செய்வேன். முதல்ல என்ன நம்பு. நம்பின வரைக்கும் போதும். நான் இனி உங்க நம்ப போறது இல்ல. எப்ப என்ன மனசார வெறுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னீங்களோ அப்பமே உங்க மேல இந்த பாசமும் மரியாதையும் என்னை விட்டு போயிடுச்சு. இனி சத்தியமா என்னால உங்களை ஏத்துக்கவே முடியாது. ஒருத்தர் இல்லாம பேசிக்கிட்டு இருந்தா தொலைச்சு ஒழுங்கா வீட்டுக்குள்ள போ. இல்ல, உங்களுக்கு நான் பேசுற எதுவுமே புரிய போறது இல்ல. நான் பேச போறதும் புரிய போறது இல்ல. என் மனசு உங்களுக்கு புரிய போறது இல்ல. தயவு செய்து கல்யாணத்தை நீங்களா நிப்பாட்டினா நல்லது. இல்ல நான் உங்களை அவமானப்படுத்திட்டு போயிருவேன். சரி, உன் மனசுல இருக்க வலிக்கு என்ன அவமானப்படுத்துறதா உனக்கு மருந்துனா அதை தாராளமா பண்ணிட்ட. அவமானப்படுறது ஒண்ணு எனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. யார் யாருக்கிட்டயோ அவமானப்பட்டிருக்க. மனசுல சுமந்தவகிட்ட அவமானப்படுறது ஒண்ணு எனக்கு பெரிய வழியா தெரியாது. பரவாயில்ல, அவமானம் தானே படுத்த நினைக்கிற, படுத்துக்க. ஆனா உன்னை யாருக்காவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை புரிஞ்சுக்க. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்ககிட்ட போய் நான் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. இல்ல ஆதிரா, அவ மனசுல இருக்க வேதனையை சொல்லிட்டு போறா. என்ன பண்ண இப்ப தனியா போயிட்டு இருக்காளே. நெல்ல ஆதிரா, ஐயோ குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நான் என்ன பண்ண? சரி, லீவு கிடைச்சது. இவ கிட்ட மன விட்டு பேசினா மனசுல இருக்க வலி குறைய நினைச்சு வந்தா இவ கூட கொஞ்சம் காயப்படுத்திட்டு போறாளே. என் மனசை யாருமே புரிஞ்சுக்கவே இல்லல்ல. போ, நீயே ஒரு நாள் வருத்தப்படுவ. நீ என்ன காயப்படுத்திட்டேங்காத நான் உன்னை விட மாட்டேன். என்ன புரிஞ்சுக்காம போறல. ஓ, புரிஞ்சுக்கும் போது உனக்கு மனசு வலிக்கும். அப்போ தெரியும் நான் எப்படி வேதனைப்பட்டு இருக்கேன்னு. ஆதிரா நில்ல ஆதிரா. பாவி நடந்து ஊருக்கே வந்துட்டாளே. ஆதிரா மரியாதை அங்க இருந்து போயிருங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். போக முடியாதுடி. என்ன பண்ணுவ? என்ன டீயா? ஆமாடி. அதான் நான் உங்களை இப்ப மாமான்னு கூப்பிடலையே. இப்ப எதுக்கு என்ன டீ போட்டு கூப்பிட்டு இருக்கீங்க? கூப்பிட மாட்டேன். மாமான்னு கூப்பிட மாட்டேன். அதான் நான் மாமான்னு கூப்பிட்டா உங்களுக்கு உடம்புல தக தகன்னு எரியுதாமே.
அது ஏதோ கோவத்துல சொன்னதுடி, அதுக்காக. அப்படியா? உங்களுக்கு கோவம் தான், எந்த வார்த்தைனாலும் விட்டு பேசிடுவீங்க. நாங்க அதை மன்னிச்சு ஏத்துக்கணும், அப்படிதானே? அத தப்புன்னு சொல்லிட்டேனே. உன் கால இடத்த செருப்பு கொண்டனால அடி, இல்ல நான் உன் கால விட வந்து மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்கு ஏடி என்ன தினம் தினம் இப்படி சாகடிக்கிற? நீங்க தான் என்ன ஒரேடியா சாக அடிச்சிட்டீங்களே. என்னடா இன்னும் நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்க? முன்னாடிலாம் சொன்ன வேலைய சொன்ன அடுத்த நாடி செஞ்சு முடிப்பா. என்னடா ஆச்சு உனக்கு? ஆம்பளை தானே நீ? பாரு, அன்னைக்கிளி மருமகளை நீ பொண்ணு கேக்குற. அன்னைக்கிளி அவமானம் தாங்க முடியாம நாண்டுகிட்டு செத்துட்டானே. என் காதுக்கு நீ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து சேரணும். என்ன புரியுதா? அப்பா, சீக்கிரம் போய் பொண்ணு கேளு. முடிஞ்சா அவளை இன்னைக்கே கூட்டிட்டு வந்தாலும் சரிதான். நான் மனப்பூர்வமா தான் ஏத்துக்கிடுவேன். அப்பா, அன்னைக்கிளிய வேற ஏதாவது முறையில அவமானப்படுத்த முடியாதாப்பா? டேய், இதை விட பெரிய சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. டேய், நமக்கு வரம் கிடைச்சிருக்குடா. அந்த அன்னைக்கிளிய பழி வாங்குறதுக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு. உன்னை எதுக்காக இத்தனை வருஷம் வளர்த்தனும் அதுக்கான பதிபலன் கிடைச்சிருக்குடா. போற தைரியமா அன்னைக்கிளி கிட்ட போய் உன் மருமகளை எனக்கு பொண்ணாட்டியாக்க போறேன், பொண்ணை குடின்னு கேளு. போப்பா, செருப்பாளி அடிப்பா. அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. டேய், விக்ரமுக்கு பயமா? நான் உனக்கு பயத்தை ஒரு நாள் ஊட்டி வளர்க்கலையே. ஆமாமா, பயத்தை ஊட்டி வளர்க்கல, ரசத்தை ஊட்டி வளர்த்திருக்காரு. என்னடா பயங்கர வார்த்தை உன் வாயில இருந்து வருது? உன் வாயில இருந்து பயங்கர வார்த்தையே வரக்கூடாது. நான் வளர்த்தது நல்ல சிவ. இங்க பாரு, நான் சொன்னதை நீ செஞ்சு முடிக்கிற, இல்ல அந்த அனன்யா வாழ்க்கை நாசமா போயிரும். பரவாயில்லையா? அப்பா வேண்டாப்பா. அத மனசுல வச்சுக்க. ஒண்ணு அன்னைக்கிளி மருமகளோ பொண்ணு கேட்கப்போ, இல்ல அந்த அனன்யா பொண்ண மிரட்டி அவங்கிட்ட என்னென்ன வாங்கணுமோ அத்தனையும் வாங்கு. அப்படி இல்ல அந்த அனன்யாவை என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படி கூட அன்னைக்கிளி குடும்பத்தை பழி வாங்கலாம், தெரியல. அப்ப அது சின்ன பொண்ணுப்பா, அதனாலதான் இவளை பொண்ணு கேட்க சொன்னேன். சரிங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யற. உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு அனன்யா வாழ்க்கை கெடுக்கிற, இல்ல அன்னைக்கிளி குடும்பத்தை கெடுக்கிற. எது சௌகரியம் நீனே முடிவு பண்ணிக்க. இல்லப்பா, அனன்யாவை விட்டுருங்க. அது சின்ன பொண்ணு. நான் அதுக்காகவே பொண்ணு கேட்கிறேன்ப்பா. நீ வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள அன்னைக்கிளி நானுட்டு செத்துட்டானே, எனக்கு செய்தி வரணும். வரல, கட்டாயமா வருப்பா. அப்பா, பொண்ணு மட்டும் தானப்பா கேட்கணும்? ஆமாடா, பொண்ணு மட்டும் தான் நீ கேட்க போற. விருப்பம் இருந்தா வாலி, இல்லைன்னா அங்கே விட்டுட்டு வந்துரு. சரிங்கப்பா. நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை எப்படி வருது பார்த்தல? போடா, சீக்கிரம் போய் பொண்ணு கேளு போ. பின்னாடிதான் உன்னை பெத்தவ நிக்கா, துணைக்கெல்லாம் கூட்டிட்டு போயேன். வேண்டாம், நான் செஞ்ச பாவத்துக்கும் நான் செய்ய போற பாவத்துக்கும் என் அம்மாக்கு சம்மந்தம் வேண்டாம். இல்லப்பா, நானே போயிருந்தேன். நானும் பொண்ணு பார்க்க வரட்டுமா என்ன? வேண்டாமா, மகன் அவமானப்படுறதும் மகனை அடிக்கிறதையும் ஒரு பெத்த தாய் பார்க்கவே கூடாது. அந்த தண்டனையை நான் உங்களுக்கு தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் கொடுத்த தண்டனையே போதுமா, இதுக்கு மேல உங்களுக்கு தண்டனை வேண்டாம். உங்க அக்கா வீட்டுக்கு ரொம்ப நாளா போகணும்னு ஆசைப்பட்டு இருந்த, ஒன்னா போயிட்டு வா. பரவாயில்ல, எனக்கு அக்கா நீ எவளும் கிடையாது. அன்னைக்கிளி கிட்ட இருக்க அதே ஆணவம் திமிரு எல்லாம் இவகிட்ட அப்படியே இருக்குது. அவ என்னை எதிர்த்தே பல வருஷம் காலத்தை ஓட்டிட்டா. இவ என் கூடயே அமுக்கமா இருந்துகிட்டு காலத்தை ஓட்டிட்டா. இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? கிளம்பு. சரிங்கப்பா. சீக்கிரம் சீக்கிரம் போடா போ. ஒரு பொண்ணையா நீ மனசை சுமந்துகிட்டு இருக்க? போடா, உனக்கு காப்பு வச்சிருக்கேன். இந்த நல்ல சிவை இருக்கும்போது நீ பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்துருவ. உனக்கு பொண்டாட்டி வாசமே வரக்கூடாதுதான்டா பல பெண்களோட உன்னை பழக விட்ட. அதையும் மீறி ஒத்தி உன் மனசுல வந்திருக்கான்னா அதெல்லாம் விடலாமா? அவ உன் மனசுக்குள்ள வந்ததுக்கே உனக்குள்ள இவ்வளவு மாற்றம். அவ மட்டும் உனக்கு சொந்தமாயி உனக்கு மனைவி ஆயிட்டானா இந்த நல்ல சிவன் பேச்ச நீ கேட்கவே மாட்ட. அப்ப எப்படிடா நான் அன்னைக்கிலே ஜெயிக்கிறது? என் சாம்ராஜ்யம் என்னைக்குமே சரியக்கூடாது. நல்ல சிவன் சாகும் போது கூட அவன் ஆளுமையோட தாண்டா சாகணும். ஆம்பளை சிங்கமா தாண்டா சாகணும். அதுக்கு தாண்டா உன்னை சின்ன வயசுல இருந்து அடிமையா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ற வேலையை செய்யற அடிமை நாயிடா நீ. ஆதிரா, போவனாடி, வீட்டுக்கு வா. நம்ம வீட்டுக்கு போலாம் வா. எது நம்ம வீடு? அது உங்க வீடு, என் வீடு இல்ல. நீ எனக்கு சொந்தமானவா. எனக்கு அது சொந்தம்னா அது உனக்கு சொந்த வீடு தானே? இங்க நான் யாருக்கும் சொந்தமானவா இல்ல. நீ எனக்கு சொந்தமானவா. அது இப்ப இல்ல. எத்தனை ஜென்மானாலும் நீ எனக்கு சொந்தமானவா. அதை யாராலையும் மாத்த முடியாது. போதுப்பா சாமி, இந்த ஜென்மத்துல உங்களை மனசு சுமந்ததுக்காக நான் பட்ட வேதனை போதும். இதுல இன்னொரு ஜென்மம் வேறையா?
இன்னொரு ஜென்மம் இல்ல 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஆதிரா தான் இந்த பொண்ணு தலைக்கு பொண்டாட்டி. உன்னை யாருக்காவும் எதுக்காவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு சொந்தமானவடி, எனக்கு மட்டும் சொந்தமானவா. அதை இன்னையோட முடிச்சுக்கலாம். அது உன்னால முடியாது. முடிச்சு கோட்டேன். பையனடிச்சு நொறுக்குவேன். ஒழுங்கா வீட்டுக்கு வா. பாட்டி அம்மா என்ன வீட்ல சண்டை போட்டதுக்கான இப்ப தெருல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கல? பாட்டி பாரு, வீட்டு சண்டை வீட்டோட முடியணும். இப்படி தெருவுக்கு வர வச்சுட கூடாது. பரவே பல விஷயம் தெருக்கு வந்துடும். இல்ல பாட்டி, நான் அங்கேயே முடிச்சுக்கலாம் தான் சொன்னேன். இவர் தான் என்ன பின் தொடர்ந்து வந்துட்டாரு. பாட்டி நான் பாட்டி வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னேன். விடாம என்ன விரட்டிட்டு வந்தாரு. அதான் சண்டையா மாறிட்டு பாட்டி. டே, அவதான் சின்ன பிள்ளை மாதிரி உலகிட்டு இருக்கானா? நீ என்னடா? பாட்டி இல்லம்மா, அவ ஒத்தையில வந்தா அதான். என்ன ஆதிரா? இல்ல பாட்டி, அது வந்து என்ன அது வந்து? ஒண்ணு இல்லம்மா, அவளுக்கு உங்களை பார்க்கணும்னு ஆசை. நான் கொண்டு விடுதேன்னு இல்ல நடந்துதான் போவேன்னா அதான் வந்த. வேற எதுவுமே இல்லம்மா. நாங்க சந்தோஷமா தாமா இருக்கோம். சந்தோஷமா இருக்குன்னு சொல்றவன் எதுக்கு தடமாட்ட வருது? இல்ல பாட்டி, எனக்கு இவரை பிடிக்கல. அம்மா, அவ சும்மா உளறிட்டு இருக்காமா. இல்ல, இங்க பாருங்க பாட்டி, இந்த கல்யாணத்தை நீங்களா நிப்பாட்டினா நல்லது. இல்ல என்ன? இல்லனா என்ன? நான் உன் தலையில நீ ஏன் மண்ணலி கொட்டிக்கிறாத? வாழ்க்கை ஒன்னும் அவ்வளவு லேசில எல்லாம் யாருக்கும் அமையாது. இன்னும் உலகத்தை நீ பாதியே பார்க்கல. இன்னும் மீதி ஏழா இருக்குது. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு உடம்பு முடிச்சிட்டு வீணா வாழ்க்கைய மண்ணலி போட்டாத. ஒழுங்கா வீட்டுக்கு போ. பாட்டி அம்மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவ சும்மா சண்டை போடுற அவ்வளவுதான். இல்ல பாட்டி, எனக்கு இவர் கூட வாழ முடியாது. ஆதிரா, அம்மா மனசு கஷ்டப்படும். சும்மா இரு. இல்ல, இங்க யார் மனசையும் நான் பார்த்தேன்னா என் வாழ்க்கை போயிடும். பாட்டி, எனக்கு இவரை பிடிக்கவே இல்ல. இவர் கூட என்னால வாழவே முடியாது. ஆதிரா, சத்தம் போடாம இரு. இப்ப பேசுறேன்னா நான் எப்பவுமே பேச முடியாது. பாட்டி, நீங்க ரொம்ப நியாயமா நடந்துக்க கூடியவங்க. என் விஷயத்துல மட்டும் ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க? ஆதிரா, அம்மாவை எத்து பேசாத. எனக்கு இவர் வேண்டான்னு சொல்றேன். வேற இவரதான் கல்யாணம் பண்ணனும் எல்லாரும் கட்டாயப்படுத்துறீங்க. எனக்கு இவரை பிடிக்கல பாட்டி. ஏன் இதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தல உனக்கு? அப்ப பிடிச்சது, இப்ப பிடிக்கல. அப்ப ஒரு மனசுல நான் இருந்தேன், இப்ப இவர் மனசுல நான் இல்ல. அப்படின்னு அவன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா பாட்டி, மனசுல இடம் இல்லையா? ஆனா கல்யாணம் பண்ணிக்குவாரா? ஆமா, அது வந்து கோவம் நாய்க்கு கூட வரும். கோபத்துல கூட நிதானமா பேசுறவன் தான் மனுஷன். உன்னை நான் பெரிய மனுஷன் நினைச்சேன். சாரிங்கம்மா. இங்க பாரு ஆதிரா, அவனும் மனுஷன்தான். அத முத நீ புரிஞ்சுக்க. அவனுக்கும் வலி வேதனை வரும். அந்த வலியும் வேதனையில கூட ஒரு வார்த்தை விட்டுட்டான். இத கூட நீ மன்னிக்க முடியலனா அவனை நீ காதலிச்சதுல அர்த்தமே இல்ல. அந்த காதல் உண்மையான காதல் இல்ல பாட்டி. முத இங்க எல்லாரும் மனுஷங்கங்கத முத புரிஞ்சுக்கணும். ஏதோ கோபத்திலயும் ஆத்திரத்திலயும் ஒரு வார்த்தை விட்டு அதை புடிச்சுக்கிட்டு அவனை மேலும் மேலும் காயப்படுத்த கூடாது. இன்னொன்னு, நம்மள நேசிக்கிறவங்க தான் நம்ம கிட்ட கோபத்தையும் வெறுப்பையும் காட்ட முடியும், மத்தவங்க கிட்ட இல்ல. இத கூட ஒரு நாளைக்கு ஏத்துக்க முடியலனா நீ அவன் கூட வாழறதுக்கு தகுதி இல்லைன்னு நானே சொல்லுவேன். நமக்கு பிரியமானவங்க கோபத்தையும் வெறுப்பையும் காட்டினா அந்த நேரத்தை நாம அனுசரிச்சுதான் போகணும். அதுதான் உண்மையான அன்பு. கோபத்தை ஏதோ ஒண்ணு சொல்லிட்டானே அவனை ஒரு வாரமாச்சு பழி வாங்கிக்கிட்டு இருக்க. நீ செஞ்சதை விட அவன் செஞ்சது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அவன் குடும்பத்தை இழந்தவன். அந்த குடும்பத்தை இழக்கிறதுக்கு நீயும் அப்பனும் ஒரு காரணம். அந்த கோபத்தை வாங்கிட்டு வந்து காட்டினா நீ திருப்பி பழி வாங்குவியா? நீ அனுசரிச்சு போயிருக்கணும். ஆனா அவன் அதுக்கு மாற வாங்கிட்டு வந்து கெஞ்சிக்கிட்டு நிக்கிறான். அவன் காதல் உண்மை, நீ காதலிச்சதே பொய். இல்லம்மா, இல்ல அவன் என்ன நேசிக்கிறான். அதனால இன்னும் என்னை விட்டு போகாம இருக்கிறான். நான் பேசுனது தப்பு தானம்மா. மனசால விரும்பினவள இப்போ என் மனசுல இடம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா யாரால தாங்கிக்க முடியும்? அவ அவளை அருவருப்பா நினைச்சிட்டா, அவ்வளவுதாம்மா. என் மேல தப்பு. புரியுதா? நம்ம நேசிக்கிறவங்க நம்மள ஏதாவது ஒண்ணு பேசினா பொறுத்து போகணும். ஒண்ணு இல்ல, ஃபீல் பண்ணாத. நீ உண்மையான கோவத்தை காட்ட வேண்டியது இவங்கிட்ட இல்ல, உன்னை பெத்த அப்பங்கிட்ட. என்ன பாட்டி சொல்றீங்க? இவ்வளவுக்கு காரணம் கஜேந்திரன் தானே. கோவத்தை அவங்கிட்ட காட்டு. ஏன்பா என்னை விட்டு ஓடுனீங்க? எதுக்கு தலைமறைவா இருக்கீங்க? இந்த குடும்பத்துக்கு நீங்க அப்படி என்னதான் துரோகம் பண்ணீங்கன்னு உன் அப்பா கிட்ட கேள்வி கேளு. கேட்க மாட்டேன். ஏன்னா அவன் அப்ப இவன் உன்னை காதலிச்சவன், அப்படிதானே? தப்பு பண்ண உன் அப்பனை விட்டுட்டு உன்னை உசு குசுரா காதலிச்சவனை போய் பழி வாங்கிக்கிட்டு இருக்க. கேளு, உன் அப்பா கிட்ட போய் கேளு, என்ன நடந்தது யாது நடந்ததுன்னு கேளு. அப்ப நீ உண்மையான ஒரு பெண்ணு. தப்பு பண்ணவங்க தான் தலைமறைவாகணும். அப்படின்னா உன் அப்பா தப்பு பண்ணிருக்கான் தானே, தலைமறைவா தானே இருக்கா. இவன் எதுவும் தப்பு பண்ணல. அதனாலதான் உன் பின்னாடி இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கான். ஓடி ஒளிஞ்சவனை விட்டுட்டு உன் பின்னாடி நீதான் வேணும்னு வரவனை போய் பழி வாங்கிக்கிட்டு இருக்க. பொண்ணு தர, இங்க கேளு. நடந்து முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். இப்ப நீ பழி வாங்க போறதுனால எதுவும் மாற போறது இல்ல. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை அமைச்சுக்கிட்டு வாழறதுக்கு வழிய பாரு. பழி வாங்குறேன்னு வீணா வாழ்க்கையை இழந்துடாத. மன்னிக்கணுமா,
இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். என்னால முடியாது, என்னால முடியவே முடியாது. ஒண்ணு தரேன், அம்மா சொன்னா கேளு. பழி வாங்குறதுனால எதுவும் மாற போறது இல்ல. அதனால உன் நிம்மதி தான் இழக்கப்படும். பரவாயில்லம்மா, நான் தினம் நிம்மதி இல்லாம சாகுறத விட நான் ஏதாவது பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிறேன். அது பழி வாங்குற வரைக்கும் நான் அப்படி இருக்கோம். பழி வாங்கியதுக்கு அப்புறம் பாரு, அமைதெல்லாம் வாழ்ந்துருக்கலாமே தோணும். அப்ப நீ பல முறை செத்து செத்து பொழைக்க வேண்டியது இருக்கும். அம்மா சொன்னா கேளு. முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. அப்பப்போ அந்த கோபத்தை நான் இவ கிட்ட தான் காட்டிடுறேன். இங்க பாரு, உன் குடும்பத்தை அழிச்சவன் எப்படி அழியணும்னு எனக்கு தெரியும். அது தானா நடக்கும். நீ எதுவும் பண்ண வேண்டாம். அம்மா சொன்னா கேளு. இல்ல, என் குடும்பத்தை அழிச்சவன என் கையால தான் நான் அழிக்கணும். என் அம்மா சாகும் போது என்கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தை இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது. நிம்மதியா தூங்க கூட முடியலம்மா. எப்படிமா அந்த பாவியை நான் விட முடியும்? என் குடும்பத்தை அழிச்சவன நான் எப்படி விட முடியும்? அந்த செத்து போன ஆத்மா எவ்வளவு வேதனைப்பட்டு செத்து இருக்கும். சரி, அம்மாவை தான் படி கொடுத்த, கூட பிறந்தவளையாவது காப்பாத்தலாம் தானே. இவ அப்பங்கிட்ட கொண்டு போய் காப்பாத்துக்கு நின்ன நிக்கால இவா. அன்னைக்கு இவளாலதான் என் தங்கச்சி நான் இழக்கிறதா இருந்தது. அன்னைக்கு இவ மட்டும் அமைதலா இருந்திருந்தா ஒருவேளை இவ ஒப்ப மன இறங்கிருப்பான். இவ பிடிச்ச பிடிவாதம் என் தங்கச்ச வீட்டுல கூட நிக்க விடல. இவா என் அம்மா ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்கணும். அதனாலதான் இவ்வளவு பாவம் பண்ண கூட நான் வாழ நினைக்கிறேன். என் குடும்பம் அழியதுக்கு இவ்வளவு ஒரு காரணம்னு தெரிஞ்சும் இவளை நான் மன்னிச்சு ஏத்துக்க ரெடியா தானே இருக்கேன். உன் அம்மா ரொம்ப நல்லவதான், அது உன் வளப்புல தெரியுது. அதுக்காக நீ தினம் இதை சொல்லி சொல்லி இவ்வளவு சாகடிக்க போறியா? இப்போ அவ செஞ்ச பாவத்தை விட நீ செய்த பாவம்டா ரொம்ப கொடுமையானது. நீ இதை சொல்லி காட்டிக்கிட்டே இருந்த அவ தானாவே செத்து போயிருவா. என்னால முடியலம்மா. அதுக்காக தினம் சொல்லி சொல்லி அவளை சாகடிக்க போறியா? அன்னக்கிளே, அன்னக்கிளியா? டேய், என்ன அன்னக்கிளியா? மூஞ்சி முறை பாத்துறேன். பொண்ணு தர இருடா, இன்னும் நிறைய விஷயம் காத்து இருக்குது. அன்னக்கிளி அம்மானு சொல்ல வந்தேன். இல்ல அன்னக்கிளி சம்பந்தின்னு சொல்ல வந்தேன். என்ன இவ என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கான்னு தெரியலையே. விக்ரம், உனக்கு என்ன வேணும்? இந்த வீட்டு பொண்ணு வேணும்.